திமுகவை பந்தாடிய அண்ணாமலை, திமுகவை வச்சி செஞ்ச அண்ணாமலை. பலர் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கப் போகிறார் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் தான் இப்பொழுதும் எப்பொழுதும் பாஜகவில் தான் உள்ளேன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தும்படியும் தனக்கு திமுகவின் எதிர்ப்பு சற்றும் குறையவில்லை என்பதை பற்றியும் தற்போது தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இடத்தில் திமுகவை பந்தாடியுள்ளார் அண்ணாமலை. இந்த வீடியோவில் அண்ணாமலை பேசிய பல வீடியோக்களை இணைத்துள்ளோம். மேலும் திமுகவை பந்தாடிய அண்ணாமலை எப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். அதற்கு முன் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள் என்றால் இதைப்போல் பல தரமான வீடியோக்களை உங்களுக்கு வழங்க உதவும். மேலும் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. இப்பொழுது திமுகவை பந்தாடிய அண்ணாமலை எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் அண்ணாமலை அவர்கள் திமுகவை பார்த்து, திமுக 5 முறையில் ஆட்சியில் இருந்தும் தற்போது இருக்கும் ஆட்சி காலமான 4 ஆண்டு காலங்களில் செய்யாத எந்த சாதனைகளை கூறி மக்களிடம் செல்வீர்கள்? நீங்கள் செய்யாத சாதனைகளுக்காக மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? இன்று உங்களுடன் ஸ்டாலின் என்று கூறி மக்களை கவர பார்க்கிறார். ஆனால் திராவிட மாடல் தோற்றுவிட்ட நிலையிலும், எதுவுமே மக்களுக்கு நன்மை செய்யாத நிலையிலும், திராவிட மாடல் முற்றிலும் தோற்றுவிட்ட நிலையில் என்ன கூறி மக்களிடம் வாக்கு கேட்கப் போகிறீர்கள் என்றும் திமுகவை பந்தாடினார் அண்ணாமலை. 6வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. 5 முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க, 6வது முறை இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5வது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க? நான் போய் மக்களை பார்க்கிறேன், குறையெல்லாம் கேட்கிறேன்னா, நீங்க 5 முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை, 6வது முறையாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்? ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களோடு ஸ்டாலின், நான் கிராமமா போறேன், நான் அரசனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்க பாக்குறோம். அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக 4 IAS அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நான் நியமித்திருக்கின்றோம். இவ்வளவு பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல, இன்னைக்கும் செய்யல, நீங்க ஃபெயிலியர் தானே. இந்த திராவிட மாடல் என்பது தோற்றுவிட்டதுதான் அர்த்தம். எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தானே பட்டியலிடணும். 4 ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம், மக்கள் மாறி இருக்காங்க, தமிழகம் மாறி இருக்குன்னு தானே நீங்க சொல்லணும். 5வது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன், மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான் பாக்குறேன், வீட்டுக்கே நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன்னா காதிலே பூ சுற்றக்கூடிய வேலை. அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். இன்னும் மக்கள் ஒரு 8-9 மாசம் பொறுத்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான். 8-9 மாசத்து ஒரு லேம் டக் கவர்மெண்ட், ஆங்கிலத்தில் அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். இது ஒரு லேம் டக் கவர்மெண்ட். சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க, ஊழல் பிரச்சனையை பாருங்க, எல்லாத்திலையும் இந்தியாவினுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. இன்னும் 8 மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரவே மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதோடு விடாத அண்ணாமலை, திரு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்கள் பல இடங்களில் பாஜகவை பற்றி பிதற்றல் பேச்சுக்களை பேசி வருகிறார்கள். இனி திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை விட்டு வெளியேறி திராவிட முன்னேற்ற கட்சி தனித்து விடப்படும், அப்படிதான் 2026 தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்றும் திமுகவை பந்தாடினார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது, இது ஒரு பண்டார கட்சி, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பார்க்கிறேங்க. 2வது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க. கடைசியில் 2026 தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக, இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்கிறேன். அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில் பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன்.
திமுகவிடம் இருந்து கூட்டணி கட்சியினர் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் வெளியேறி விடுவார்கள் என்றும் கூறினார். நான் சொன்னேங்க, பலம் பலவீனம் என்பதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி நோட்டீஸ் கார்டு மார்க் கார்டு வச்சிருக்காங்கன்னா 5 வருஷம் என்ன பண்ணுனீங்க அதற்கு இவங்க பதில் சொல்லணும். ஆனா 5 வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க. மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். திமுக எதுவுமே செய்யல, கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெள்ளத் தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டணியில் 7 பேர் 7 கட்சி, அந்த கூட்டணியில் 5 கட்சி, இந்த கூட்டணியில் 4 கட்சி நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் 1 2 3 4 5 இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு கால வெளியே வைக்க பார்க்குது. டெல்லி அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க. அவங்க பூட்டை போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு. இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3 காலத்துல the writing is on the wall. மக்களுடைய கோபத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கோபமா இருக்காங்கன்னு. அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க. அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் அனைத்தையும் நன்றாக பார்க்கிறார்கள். யார் யாருடன் கூட்டணியில் உள்ளார்கள் என்பதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை முடிவெடுப்பார்கள் என்றும் கூறினார். நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க, யார் என்டிஎல் இருக்காங்க, யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க, யார் சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். எப்பொழுதுமே சொல்வது போல பாலிடிக்ஸ் என்பது கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில் மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது. மக்கள் 40% தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்கிறாங்க யார் ஜெயிக்கணும். அதனால் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும். அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுக கூறிய தேர்தல் வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் அனைத்தும் நிறைவேற்றிவிட்டோம் என்கிறார்கள். எந்த தேதியில் நிறைவேற்றினீர்கள் என்ற வெள்ளை அறிக்கையை வெளியிட தயாரா திமுக? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றாத இந்த அரசு மக்களை நோக்கிய பயணம் என்று கிளம்பியுள்ளார்கள். இது எல்லாம் மக்கள் நன்றாக பார்த்து கொண்டுள்ளார்கள் என்றும் பொய்யான வாக்குறுதிகளால் மக்களின் டைம் வேஸ்ட் செய்யாதீர்கள் என்றும் கூறினார். திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் தான் சொல்றேங்க, தயவு செய்து 511 தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க. அறிக்கை 1 செஞ்சிட்டோம், அறிக்கை 2 செஞ்சிட்டோம், எந்த தேதியில செஞ்சோம், அறிக்கை 5 செஞ்சிட்டோம், எந்த தேதியில செஞ்சோம். என்னை பொறுத்தவரை வெறும் 20% கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனாலதான் வெள்ளை அறிக்கை தர முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் பார்க்கறாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டுல திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர்னு கிளம்பி இருக்கிறார். இதை சாபக்கேடாக பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்கன்னா, புதிய பென்ஷன் திட்டம் என்பிஎஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம். இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன். எல்லோருக்குமே தெரியும் என்பிஎஸ் என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க. அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம். சரி, நாங்க சும்மா சொன்னோம், ஓட்டுக்காக சொன்னோம், எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி? அப்படி என்றால் 2026 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பத்தொட்டியில போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லுங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியே இல்லாம வரும். அப்ப இது கொடுக்கணும், கொடுத்த பிறகு செய்யணும். இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம். 2014 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சுட்டு நீங்க வாங்க. இன்னைக்கு சும்மா பாஜகவின் மீது கையை காட்டுறீங்கல்ல. நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் 2014-19 தேர்தல் வாக்குறுதியை படித்து காண்பித்து 2014 100% நிறைவேற்றி இருக்கின்றோம். 2015 கிட்டத்தட்ட 98% மேல் நிறைவேற்றிருக்கும் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, படிச்சு காட்டுங்க, எந்த தேர்தல் நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
உதயநிதியின் காலமான 3ஆம் தலைமுறை அரசியலில் தலை தூக்க முடியாது என்று பல விளக்கங்களுடன் அண்ணாமலை பேசினார். ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியாக இருந்தாலும் 1940 உலகத்தினுடைய 500 பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு 13 மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்ப 487 நிறுவனம் செத்து போச்சு. அரசியல் கட்சி எப்ப 2வது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும். எப்ப அரசியல் கட்சி 3வது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும். அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3வது தலைமுறையை தாண்ட முடியாது. காரணம், தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான். இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான். ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க. வைகோ அவர்களுடைய மகன், அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார். இல்லை எங்க அப்பா எனக்கு அரசியல் தனிச்சிருக்கேன். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார். வந்த பிறகு கட்சியில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு, மரியாதை இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைக்கோஃபென்சி, நெப்பாட்டிசம், ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதின்னு சுத்திட்டு இருந்தாங்கன்னா 2வது தலைமுறையில் கட்சி 50% அழியும், 3வது தலைமுறையில் 100% அழியும். இது இயற்கையினுடைய நியதி. உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்தில் திமுக இருக்காது. இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தில் ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இருந்ததில்லை. ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்எஃபிஷியன்சி இருக்கு. இன்எஃபிஷியன்சி இருந்துன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும். அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்கறாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள், அவங்களுடைய மகள்கள், மகன்கள், இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு. இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு. ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ, மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு அரசியலில் தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு. அதனால் இயற்கை சில கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும். அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளே இப்பொழுது நாங்கள் ஏன் உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல திமுக தொண்டர்களும் நான் ஏன் இந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்றும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறி அண்ணாமலை திமுகவை பந்தாடினார். தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளியே சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில் இருப்போம், நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்போம், நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும், நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்கன்னா, ஏன்னா ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு நான் எதுக்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும், எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும், எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். தலைவர்கள் சொகுசு கார்ல போறாங்க. இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா? 20 பேர் ஆகலாமா, 30 பேர் ஆகலாமா, 40 பேர் ஆகலாமா, சரி 100ன்னு வச்சுக்கங்க. ஆனா 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன? என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு நல்லதை பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் தான் ஒரு தொண்டன் நினைப்பான். எல்லா தொண்டனுக்கும் சீட்டு யாரு கொடுக்க போறது? அதனால தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்துல மாற்றம் இருக்கும். தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும். தொண்டனை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டன் அவ எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது ஒரு உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார். நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்பான நண்பர்களை, நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் செய்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.